3 லட்ச ரூபாய் காலி. பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன். வேலையை விட்டுட்டு தான் நம்ம அங்க போறோம். ஸோ முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசைன் கொடுத்துட்டேன். பஸ் ஸ்டாப்ல உட்காந்தோடனே எங்க அப்பா கால் பண்ணி என்னமா டாடி ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரே வார்த்தை. எங்க அப்பா சொன்ன மறு வார்த்தை என்னன்னா, பாப்பா காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், உள்ள போனா எனக்கு சம்பாதிக்க முடியாது, நீ வீட்டுக்கு வந்து சேராயா நம்ம காசு பணம் சம்பாரிச்சுக்கலாம். நான் நர்ஸா இருக்கும் போது இருக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து 3 லட்ச ரூபா கட்டி வெளிநாட்டுல நர்ஸ் வேலைக்கு போகலாம். அதாவது லண்டன்ல நர்ஸ் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மும்பை ஏஜென்சிக்கு கட்டினேன். கட்டிட்டு செப்டம்பர் 6ஆம் தேதி ஃப்ளைட்டு, செப்டம்பர் 3ஆம் தேதி ஏமாத்திட்டு போயிட்டான். 3 லட்ச ரூபாய் காலி. பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன். வேலையை விட்டுட்டு தான் நம்ம அங்க போறோம். ஸோ முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசைன் கொடுத்துட்டேன். பஸ் ஸ்டாப்ல உட்காந்தோடனே எங்க அப்பா கால் பண்ணி என்னமா டாடி ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரே வார்த்தை. எங்க அப்பா சொன்ன மறு வார்த்தை என்னன்னா, பாப்பா காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், புள்ள போனா எனக்கு சம்பாதிக்க முடியாது, நீ வீட்டுக்கு வந்து சேராயா நம்ம காசு பணம் சம்பாரிச்சுக்கலான்னு. இது மாதிரி நிறைய அப்பாக்கள் இருக்காங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. அவங்க எல்லாருக்கும் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த அப்பாஸ் who are supporting the girls. தாய்மைன்றது ஒரு பாசம், அது எல்லாருக்கும் இருக்கும். பட் அப்பான்ற ஸ்தானத்துல இருந்து ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, நான் நிறைய பார்த்துருக்கேன். எந்த அளவுக்கு நான் சொல்ல முடியாது. நானும் டிப்ரெஷன் ஆயிருக்கேன், நானும் உட்காந்துருக்கேன். பட் நான் கடைசி வரைக்கும் நினைச்ச ஒரே ஒரு விஷயம், என்னை நம்பி என் பெத்தவங்களும் என் தம்பியும் இருக்கான். நான் வாழ வேண்டியது அவங்களுக்காக மட்டும்தான். இங்க எவனுக்காக வாழணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்க பெத்தவங்களை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, பெத்தவங்களுக்காக மட்டுமே வாழுங்க. நீங்க வாழ்க்கையில இன்னைக்கு நான் இந்த லெவல்ல இருக்கேன், நீங்க இந்த லெவல்ல இருப்பீங்க. சௌந்தர்யா, நம்ம சைடு தப்பு இல்லாத வரைக்கும் நம்ம எவனுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தப்பு பண்ணவங்க தான் இங்கே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும். ஸோ கேர்ள்ஸ் எஸ்பெஷலி, இஃப் யூ கோன் டு டிசைட் டு எண்ட் யுவர் லைஃப் பிகாஸ் ஆஃப் அப்யூஸ், நீங்கள் அந்த எவன் உன்னை அப்யூஸ் பண்ணணும் அவனுக்கு இன்னும் விக்ட்ரி கொடுக்குறீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். பேரண்ட்ஸ் ப்ளீஸ் வேக் அப் யா. சும்மா இது எப்படி நடந்தது, அங்கே என்ன நடந்தது, இப்படி என்ன அப்படியா, நீ என்ன பண்ணுற, தயவு செஞ்சு கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைனா என்னன்னு முதல்ல காதை கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் பண்ணலாம். 3 லட்ச ரூபாய் காலி. பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன். வேலையை விட்டுட்டு தான் நம்ம அங்க போறோம். ஸோ முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசைன் கொடுத்துட்டேன். பஸ் ஸ்டாப்ல உட்காந்தோடனே எங்க அப்பா கால் பண்ணி என்னமா டாடி ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரே வார்த்தை. எங்க அப்பா சொன்ன மறு வார்த்தை என்னன்னா, பாப்பா காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், உள்ள போனா எனக்கு சம்பாதிக்க முடியாது, நீ வீட்டுக்கு வந்து சேராயா நம்ம காசு பணம் சம்பாரிச்சுக்கலாம். நான் நர்ஸா இருக்கும் போது இருக்கிற காசு எல்லாத்தையும் சேர்த்து 3 லட்ச ரூபா கட்டி வெளிநாட்டுல நர்ஸ் வேலைக்கு போகலாம். அதாவது லண்டன்ல நர்ஸ் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி மும்பை ஏஜென்சிக்கு கட்டினேன். கட்டிட்டு செப்டம்பர் 6ஆம் தேதி ஃப்ளைட்டு, செப்டம்பர் 3ஆம் தேதி ஏமாத்திட்டு போயிட்டான். 3 லட்ச ரூபாய் காலி. பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கேன். வேலையை விட்டுட்டு தான் நம்ம அங்க போறோம். ஸோ முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசைன் கொடுத்துட்டேன். பஸ் ஸ்டாப்ல உட்காந்தோடனே எங்க அப்பா கால் பண்ணி என்னமா டாடி ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறேன் ஒரே வார்த்தை. எங்க அப்பா சொன்ன மறு வார்த்தை என்னன்னா, பாப்பா காசு பணம் போனா சம்பாரிச்சுக்கலாம், புள்ள போனா எனக்கு சம்பாதிக்க முடியாது, நீ வீட்டுக்கு வந்து சேராயா நம்ம காசு பணம் சம்பாரிச்சுக்கலான்னு.